ஏன்கா இப்படி எல்லாம் பேசி என் மனசை இப்படி புண்படுத்துற? நீ சந்தோஷமா இருந்தா போதும்க்கா. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்க்கா. அப்போ அத்தை கிட்ட போய் எல்லா உண்மையையும் சொல்ல விட முடியாதுல? அப்போ சாமி முன்னாடி நின்னுட்டு ஏன் இப்படி கிலோ கணக்குல போய் சொல்ற? உனக்கு நானும் என் குழந்தையும் என்னைக்கோ ரெண்டா பட்சமா போயிட்டோம், அது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ வேண்டியதெல்லாம் நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கையை நீ காப்பாத்திக்கணும், உன் சந்தோஷம் நிரந்தரமா நிலைக்கணும். அதுக்காக நீ எவ்வளவு வேணாலும் போய் சொல்லுவ. இத நீ தைரியமா என்கிட்ட சொல்ல. சத்தியமா அது உண்மை இல்லக்கா. போதும், நடிக்காத சத்யா. இன்னைக்கு அப்பா எனக்கு போன் பண்ணி என்ன திட்டுன்னு திட்டினாரு. இங்க நடக்கிறத அவர்கிட்ட போட்டு கொடுத்து என்ன நல்லா நீ மாட்டி விட்டுட்ட. இப்ப நான் அவரு பொண்ணே இல்லன்னு சொல்றாரு. நல்லா நாடகம் ஆடி அப்பா அம்மா ரெண்டு பேரையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட. உன் அளவு திறமெல்லாம் எனக்கு கண்டிப்பா வராது, ஒத்துக்கிறேன். ஐயோ, அப்பா உன்கிட்ட என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியாதுக்கா. ஆனா அதெல்லாம் ஒரு கோவத்துல வேகத்துல வந்த வார்த்தையா இருக்கும். தயவு செஞ்சு அதெல்லாம் பெருசுப்படுத்தாதக்கா. நீ என் பொண்ணே இல்லன்னு சொல்லிட்டாரு, அதை எப்படி நான் பெருசுப்படுத்தாம இருக்க முடியும்? நான் என்ன ஜடமா? வயத்துல ஒரு புள்ளைய வச்சுட்டு இருக்கிறவளை பார்த்து அவர் ஈவரக்கம் இல்லாம பேசிட்டு என்ன ஈவரக்கம் இல்லாதவன் சொல்றாரு. இது எல்லாம் உன்னோட கைங்காரியம் தான். இல்லக்கா, ஏன்கா இப்பெல்லாம் நான் எது பண்ணாலும் உனக்கு என் மேல சந்தேகமும் கோவமும் வருது? நான் உனக்காக தான்க்கா வாழ்றேன். அது ஒரு காலம். இப்போ நீ உனக்காக தான் வாழ்ற. என்ன எந்த உண்மையும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு அப்பா என்ன மிரட்டுறாரு. இதுவும் நீ அவருக்கு கொடுத்த ஐடியா தானே? என் மேல ஏன்கா இப்படி வீண் பழி போடுற? அன்னைக்கு நலன் சார வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த, இன்னைக்கு அப்பா அம்மாவை எனக்கு எதிரா பகழக்காயா வைக்கிற. நான் கனவுல கூட அப்படி ஒரு விஷயத்த நினைக்க மாட்டேன்கா. அவங்க எல்லாரும் உன் நல்லதுக்காக தான் அப்படி சொல்லிருக்காங்க. எது எப்படியோ இப்ப நான் சொல்றேன், நீ நல்லா இரு. ஆனா ஒண்ணு மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கோ, உண்மையை ரொம்ப நாள் நீ மறைச்சு வைக்க முடியாது. நானே சொல்லலனா கூட அதுவே தானா ஒரு நாள் வெளியே வரும்.